ஒரு நேர்மையான முறையில் ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படி மற்றவங்களை எஸ் சொல்ல வச்சு நீங்கள் நினைக்கிறத சாதிக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச்சை ஒரு 60 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ராபர்ட் சல்தீனின்னு ஒருத்தர் இது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணி ஒரு 6 ஷார்ட்கட் சொல்றாரு. இந்த 6 ஷார்ட்கட்ஸும் யூஸ் பண்ணி உங்களால ஈஸியா மற்றவங்களை எஸ் சொல்ல வச்சு நீங்க நினைக்கிறத பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோசிட்டி, செகண்ட் ஸ்கார்சிட்டி, தேர்ட் அத்தாரிட்டி, ஃபோர்த் கன்சிஸ்டன்சி, ஃபிஃப்த் லைக்கிங், சிக்ஸ்த் கன்சென்சஸ். ரெசிப்ரோசிட்டி, உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா உங்களுக்கு என்ன தோணும்? நல்ல மனுஷையா, நல்ல நேரத்தில் நமக்கு இந்த ஹெல்ப் பண்ணாரு, நாம பதிலுக்கு இவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும்ல. அதுதான் உங்க ஃப்ரெண்ட் உங்களை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணா நாளைக்கு உங்க பர்த்டே வரும்போது நீங்க அவரை கண்டிப்பா இன்வைட் பண்ணுவீங்க. ஆஃபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ற ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாருன்னா நாளைக்கு அவரு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நீங்க நோ சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் சில பேர் உங்களுக்கே தெரியாம உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்றாங்க. அது என்னன்னா, சாப்பிட்டு முடிஞ்சு பில் கொடுக்கும் பொழுது சில பேருக்கு பில்லோட சேர்த்து சாக்லேட் கொடுக்கறாங்க, இன்னும் சில பேருக்கு வெறும் பில்ல மட்டும் கொடுக்கறாங்க. யாருக்கெல்லாம் சாக்லேட்டோட பில் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. பில்லோட சேர்த்து ஒரு சாக்லேட் கொடுக்கும் பொழுது 5% வரை டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2 சாக்லேட் கொடுக்கும் பொழுது 14% வரை டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வெயிட்டர் பில் கொடுக்கும் பொழுது யூ ஆர் ரியலி நைஸ் பர்சன், உங்களுக்காக தான் இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது 23% வரை டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்படிதான் சில பேர் சின்னதா ஒரு உதவி பண்ணி உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை வாங்கிடுறாங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ற உதவி அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அவங்களுக்கு தேவையானதா இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நாளைக்கு நீங்க அவங்க கிட்ட ஏதாவது கேட்கும் பொழுது அவங்களுக்கு நோ சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கார்சிட்டி, மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருள் ரொம்ப குறைவா இருக்குதோ அதனுடைய தேவை அதிகமா இருக்கும். பிரிட்டிஷ் ஏர்வே 2003ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இனிமேல் லண்டன்ல இருந்து நியூயார்க்குக்கு டெய்லி 2 வாட்டி ஃபிளைட் சர்வீஸ் இருக்காது, எங்களால பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த நாள் ஏகப்பட்ட பேர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க நினைச்சதை விட சேல்ஸ் ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. நீங்க கூட சில துணி கடையில பார்த்திருப்பீங்க, 50% ஆஃபர் ஒன்லி டுடேன்னு போர்டு வச்சிருப்பாங்க. உடனே கடன் வாங்கியாவது எல்லாரும் அங்க போய் ட்ரெஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்காது. மக்களுக்கு தேவையான பொருளோ இல்ல சர்வீஸோ குறையும் பொழுது அதனுடைய தேவை அதிகமா இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு 3 விஷயத்த சொல்லணும். ஒன்னு, உங்க பொருளை வாங்குறதுனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்க பொருள்ல என்ன யூனிக்கா இருக்கு, அதை மக்கள் வாங்கலனா அவங்களுக்கு என்ன லாஸ், இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மக்கள் நீங்க கொடுக்கக்கூடிய பொருளையோ இல்ல சர்வீஸையோ வாங்குவாங்க. அத்தாரிட்டி, யார் ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க சொல்றத மக்கள் கண்மூடித்தனமா நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல சச்சின் டெண்டுல்கர் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவர் MRF பேட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு. அப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்த பசங்க எல்லாரும் MRF பேட் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு அதை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தான் நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும் பொழுது மக்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்க சொல்றதையும் கேட்பாங்க. கன்சிஸ்டன்சி, மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாலோ இல்ல ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாலோ கடைசி வரைக்கும் மாறக்கூடாது. அப்படி நம்ம மாறினா மற்றவங்களை நம்மள தப்பா நினைப்பாங்க, நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதையே இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற சில வீடுகளுக்கு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி டிரைவ் சேஃப் அப்படிங்கிற போர்டை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த போர்டை வச்சீங்கன்னா எங்க வீட்டோட அழகே போயிடும், அதனால இங்க வேண்டாம்னு அந்த மக்கள் எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீட்ல போய் டிரைவ் சேஃப் அப்படிங்கிற ஸ்டிக்கரை மட்டும் உங்க வீட்டு விண்டோல ஒட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல உள்ளவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வீட்டோட ஜன்னல்ல அந்த ஸ்டிக்கரை ஒட்ட சம்மதிக்காங்க. 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஸ்ட்ரீட்டுக்கு போய் இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி டிரைவ் சேஃப் அப்படிங்கிற போர்டை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ அந்த மக்கள் யாருக்கும் நோன்னு சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாலதான் டிரைவ் சேஃப் அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு அவங்க எல்லாருமே சம்மதிச்சாங்க. இப்போ வைக்க கூடாதுன்னு சொன்னா நம்மள ரொம்ப கேவலமா நினைச்சிடுவாங்களோன்னு அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்ன டிரைவ் சேஃப் அப்படிங்கிற போர்டு வைக்க அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றதுக்கு முதல்ல சின்னதா ஒண்ணு கேட்டு மக்களை பப்ளிக்கா சப்போர்ட் பண்ண வைங்க.
அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா பெருசா நீங்க ஒன்று கேட்கும் பொழுது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நோ சொல்ல மாட்டாங்க. லைக்கிங், மக்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சொல்றத கேட்பாங்க, நோ சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசனுக்காக ஒருத்தரை பிடிக்கும்? ஒருத்தர் உங்களை மாதிரியே இருந்தா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும், நீங்க பண்ற ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணா பிடிக்கும், பார்க்க அட்ராக்டிவா இருந்தா பிடிக்கும். MBA மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. குரூப் ஏல உள்ளவங்க கிட்ட நீங்க டைரக்டா கஸ்டமர் கிட்ட ப்ராடக்ட்டை செல் பண்ணணும்னு சொல்றாங்க. குரூப் பில உள்ளவங்க கிட்ட நீங்க ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கஸ்டமர் கிட்ட பேச்சு கொடுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. குரூப் ஏல இருக்கிறவங்க 40% வரை ப்ராடக்ட்டை செல் பண்ணிருக்காங்க. குரூப் பில உள்ளவங்க 90% வரை ப்ராடக்ட்டை செல் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, குரூப் பில உள்ளவங்களை கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால அவங்க சொன்னதுக்கு எஸ் சொல்லி அவங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கிட்டாங்க. கன்சென்சஸ், மக்கள் அவங்க டிசைட் பண்ண முடியாம இருக்கும் பொழுது மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் சரின்னு நினைச்சு அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ற எல்லா கெஸ்ட்டும் அவங்க ஒரு வாட்டி டவல் யூஸ் பண்ணதும் மறுபடியும் நியூ டவல் வேணும்னு கேட்டு இருக்காங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி கெஸ்ட்டை அவங்க யூஸ் பண்ண டவலை ரீயூஸ் பண்ண வைக்கிறதுன்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த கெஸ்ட் யூஸ் பண்ற பாத்ரூம்ல எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ற 75% கெஸ்ட் அவங்க யூஸ் பண்ற டவலை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ற கெஸ்ட் எல்லாருமே அவங்க யூஸ் பண்ண டவலை மறுபடியும் ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் எல்லாரும் இதான் ஃபாலோ பண்றாங்க, இதுதான் சரின்னு உங்களை நம்ப வைக்கிறதன் மூலம் உங்களையும் அதே இதை ஃபாலோ பண்ண வைக்க முடியும். இனிமேல் உங்ககிட்ட யாராவது இந்த 6 ஷார்ட்கட்ஸ்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்களை எஸ் சொல்ல வைக்க ட்ரை பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.